தெய்வ வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி நம்ம சொல்லிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் நேசப்பா, மீண்டும் இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருவராய் சந்திக்க மீண்டும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். ஒரு ஆண்டை எங்களுக்கு வாழ்க்கையில் கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கிறோம். அப்பா, இன்று நீர் எங்கள் மதியிலிருந்து நீர் பேச போகிற அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு காத்து கொண்டு இருக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். மீட்பெரும் அன்பு இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மீண்டும் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு தேவனுக்கு நன்றி. இன்று நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 1. யாரா எடுத்த வாசிக்கலாம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அது என்னவாய் மாறுகிறது? தேவனாக மாறுகிறது. ஒரு வார்த்தை எப்படி தேவனாக மாற முடியும்? இப்போ நீங்கள் ரோட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, ஒரு சோர்வான ஒரு மனசு இருக்கு, அப்படியே நடந்து கொண்டு போறீங்க. திடீர்னு ஒருத்தர் நின்றுட்டு, அம்மா நீ நல்லா இருப்பம்மா, கடவுள் உன்னை பயங்கரமாக ஆசீர்வதிப்பார்னா அந்த ஒரு நிமிஷம் நம்ம மனசில் அவங்கள பார்க்கும்போது ஒரு தேவனாக பார்ப்போம். ஆமென். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்பேன், என்ன எனக்கே கஷ்டம் இருக்குது, இவங்க நம்ம அப்படி சொல்லிட்டு. பட் அந்த ஒரு நிலைமையில் அந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்கும்? ஜீவனை கொடுக்குற ஒரு வார்த்தையாக, ஒரு பெரிய ஒரு பலமான வார்த்தையாக இருக்கும். எப்போ அதுக்கு தேவனாக மாறுகிறது? அதுக்கு குணாதிசயங்கள் இருக்கும்போது, நல்ல குணாதிசயங்கள் இருக்கும்போது. இதுக்கு 4 வார்த்தைக்கு 4 குணாதிசயங்கள் இருக்குது. அந்த 4 குணாதிசயங்கள் இருந்ததுனால தான் தேவனோட வார்த்தை எப்படி ஆயிடுச்சு? தேவனாக மாற்றப்பட்டது. 1, அது படைப்பின் வார்த்தையாக இருந்துச்சு. 2, அது எப்படி இருந்துச்சு? அதிகாரமுள்ள வார்த்தைகளாக இருந்துச்சு. 3வது, ஜீவன் தருகிற வார்த்தையாக இருந்துச்சு. 4வது, அது பொய் உரையாத வார்த்தையாக இருந்துச்சு. இன்னைக்கு பிரதர் சொன்னார் இல்லையா, நம்ம வாயிலிருந்து என்ன பண்ணோம்? நல்ல வார்த்தைகள் புறப்படும், பிறரை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கா? பலன் இருக்கா? அப்போ அது மாறுமா? அது தேவனாய் மாறுமா? மாறும். அல்லேலூயா. ஆமென். சரி, இது படைப்பின் வார்த்தை. ஏன் சொல்றோம்? இந்த பூமியை கடவுள் எப்படி படைச்சாரு? வார்த்தையால தான் படைச்சார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. யாராவது வாசிங்க. என்னாச்சு? எப்படி சொன்னாரு? உண்டாக்க கடவுள் என்னாரு? அது உண்டாயிடுச்சு. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிட்டு. அப்போ இந்த பூமியை அவர் என்ன பண்ணார்? தன் வாயின் வார்த்தையின் மூலியமாக படைத்தார். அப்புறம் உங்களை எங்களை எப்படி படைத்தார்? அதே வார்த்தையின் மூலியமாக தான் படைத்தார். என்ன சொன்னார்? மனுஷன் நமது சாயலாக உருவாக்க கடவுள்னு சொன்னார். அவருடைய சாயலை நம்ம என்ன பண்ணோம்? உருவாக்க. அதிலே 11ஆம் அதிகார வாசிங்க, 11ஆம் வசனத்தை. சாரி, பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. முளைப்பிக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. அப்போ ஒரு மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி அது மனிதனுக்கு இந்த பூமியில் தேவையான எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணாரு? தன் வாயின் வார்த்தைகள் மூலியமாக அவர் படைத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அது படைப்பின் வார்த்தை தானே. இதுக்கு உதாரணமாக நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? அவரு 75 வயசுல உன் ஜாதியை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன்னாரு. அவன் சும்மா நிற்கிறான். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன பண்ண போற? வா, வெளியே வா, வானத்து நட்சத்திரங்களை போல திரளான ஜனங்களை உனக்கு நான் கொடுப்பேன்றாரு. அது உண்மையான படைப்பின் வார்த்தை தானே. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு 100 வயசுல எல்லாம் செத்து போச்சு. சாராளுக்கு ஒரு தன்மையும் இல்லை. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தையாலே அவன் வம்சத்தை என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்து அதை படைத்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 அடுத்த வாசகம். ஆதியாகமம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எப்படி உங்களால் இன்னைக்கு ஸ்டார்ஸ் என்ன முடியுமா?
முடியாது. அப்போ தேவன் அங்க என்ன பண்றார்? தன்னுடைய வார்த்தையினாலே, அங்கே படைப்பின் வார்த்தையினாலே அவன் வம்சத்தை என்ன பண்ணுகிறார்? நெருங்கப்படுகிறார். ஆச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கிறாரோ அது படைப்பின் வார்த்தை. நீ நல்லா இருப்பனா நீ நல்லா இருப்ப, அது எந்த விதமான மாற்று கருத்துல. உன்னை ஆசீர்வதிப்பனா ஆசீர்வதிப்பேன், உன் வம்சத்தை பெருக பண்ணுவேன பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இதுதான் அவருடைய படைப்பின் வார்த்தை. இரண்டாவது, அவர் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதிகாரமுள்ள வார்த்தைகளா இருக்கிறது. அதுக்கு நம்ம எடுத்து படிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 31. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருந்தது. இல்லம்மா, மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவன் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்னாச்சு? அங்கே அவர் படைக்கிற படைப்பை இங்க என்ன பண்றாரு? அவர் அதிகாரத்துடனே அது என்ன பண்றாரு? அதட்டுகிறார். அப்போ அவர் வார்த்தையில் என்ன இருக்கு? அதிகாரம் உள்ள வார்த்தையா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் ஒரு பிசாசு நம்மளை சோதிக்கிறான்னா, பிசாசு நீ என் பிள்ளைய சோதிக்காத அப்படின்னு நின்றுடும். அதான் அவரோட அதிகார வார்த்தை. இந்த பூமியில் அவர் படைச்ச எல்லாருமே அந்த வார்த்தை கீழ்பட்டது ஒன்று தவிர. யார் சொல்லுங்க? உள்ள மனுஷன் மட்டும்தான் சொல்றேன். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நீங்க பைபிள்ல அவர் படைச்ச எல்லா படைப்புகளும், சூரியனும் சந்திரனும் நின்றுச்சா? நின்றுச்சு. அது நின்றாச்சா? கடலை நிக்க சொன்னாரா? நின்றுச்சா? மீனுக்கு உத்தரவு கொடுக்குறாரு, கொண்டு போச்சா? கழுதை அங்க பேசுகிறது. ஆனா மனுஷன் மட்டும் தான் என்ன பண்ணல? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆனா தேவனோட வார்த்தை எப்படி இருக்கிறது? அது அதிகாரம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அங்க வெறும் அமைதல் ஆயிடுச்சு. இது அமைதல் நான் எப்போ உணர்ந்தேன்னா, 2015 பயங்கர மழை இல்லையா? அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. கிட்டத்தட்ட கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு 6 அடி தண்ணி. அது வத்துறதுக்கு நான் 5 நாள் ஆச்சு. அந்த 5 நாள் கரண்ட் கிடையாது. எப்படி தெரியுமா இருக்கும் அந்த ஏரியாவே? ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் இருக்காது. ஒரு சின்ன ஸ்பூன் போட்டால் கூட அந்த சத்தம் கேட்கும். அப்போது கடவுள் அங்கே காற்றும் கடல் என்ன பண்ணார்? கடைசி அதை படிங்கம்மா அந்த வசனத்தை. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதல் உண்டாயிடுச்சு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க அந்த அமைதி. புயலுக்கு அப்புறம் ஒரு அமைதி இருக்கும்னு சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கும்? கடவுள் சொன்னா 100% அனைத்து ஜீவராசிகளும் கேட்கும். அது அதிகாரமுள்ள வார்த்தை. அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறதுன்றதே நம்ம எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29. எரேமியா 23ஆம் அதிகாரம் 29. வார்த்தை அக்கினி போலும் கண்மணியை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எப்படி இருக்கான்? மலைகளை விளக்குற சம்பட்டிகளை போலவும் இருக்கும். இன்னைக்கு பிரதர் சொன்னார் இல்லையா, இத்தனை எல்லாருக்கிட்ட என்ன பண்ண கோபமா பேசினேன். அது அவர் பேசலைங்க, தெய்வ ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து பேச வைத்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, 1 வருஷமா சொல்லி பார்த்தாரு, யாரும் நீங்க கேட்கல. ஆனா தேவ நேத்து அவர் அக்னிமயமாக பிரதரோட பேசும்பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? அது கீழ்ப்படிச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம அன்பா சொல்லும் போதே கேட்டுட்டோன்னா அவர் அக்னியை நம்ம கிட்ட தான் பண்ண தேவையில்லை, பேச தேவையில்லை. அது வல்லமையுள்ள வார்த்தைன்றாரு. அவர் என்ன சொல்ற? இந்த மலையை பார்த்து நீ கடந்து போக சொன்னா என்ன ஆகும்? அது கடந்து போகும், பேர்ந்து போகும். அவர் வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தை. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுவாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் சொல்ல ஆச்சா? அவர் சொல்லது எல்லாமே படைக்கப்பட்டுச்சா? ஆனால் அந்த படைப்புக்கு அவர் சொல்லும் போது என்ன ஆகுது? அது கீழ்ப்படிது. இதுக்கு உதாரணமாக நம்ம மோசையோட காலத்தில் பார்க்கலாம். மோசே என்ன சொல்லிட்டாங்க? இஸ்ரேல் மக்களை எகிப்திலேருந்து கடந்து போக சொல்லியாச்சு. பார்வோன் ராஜா விட்டுட்டான். இவங்க கடந்து வராங்க. பார்த்தாங்க என்ன இருக்கிறது? கடல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பார்வோனுடைய சேனைகளை வந்துட்டாங்க. இப்போ அங்கே கடவுள் என்ன சொல்லுகிறார்? எடுத்தா வாசிக்கலாம். யாத்திராகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன சொல்றாரு? உன் கையை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டு, அது பிரிந்து போயிடும்ன்றாரு. அவன் கோலை நீட்டினாலும் பிரிஞ்சிடுமா? தேவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? அந்த கடலுக்கு கட்டையில கொடுத்துற மோசை என்ன பண்ண போறான்?
கோலை நீட்டுவான், நீ பிரிஞ்சுப்போம். நீ நம்ம போய் இப்போ கடலில் போயிட்டு கட்டையை நீட்டா பிரிஞ்சிடுமா? ஆனால் அதுவே தேவன் உங்களுக்கு அந்த உத்தரவு கொடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆகும். எப்படி நடந்து போனாங்களா? வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து போனாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவன் தன்னுடைய படைப்புகளை அவர் அதிகாரத்தோட என்ன பண்றாரு? அதை விலக்கி மனிதர்களை அவர் காக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கிட்டத்தட்ட எத்தனை பேர் கடந்து போனாங்க? அநேக லட்சக்கணக்கான மக்கள். அதை நம்ம எங்க வாசிக்கலாம்னா என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 21. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் ஒருவரும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்ப எத்தனை பேர் அங்க காலாட்டிகள் மட்டும் 6 லட்சம் பேர்னா, அப்ப மத்த அவரோட கடந்து போனவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப அவ்வளவு பேரையும் தேவன் தன்னுடைய அதிகாரத்தினாலே அந்த அந்த இயற்கையை மாற்றி அவர்களை அவங்க கடந்து போக செஞ்சார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணுங்க. அதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, 23 வாசிங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். இப்படிதாங்க கடவுள் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா நம்ம அநேக சதிக்கப்படும். அதுதான் மோசே பண்றார். இப்போ 6 லட்சம் பேர் இருக்காங்க, என்கிட்ட இருக்கிற ஆடு மாடுங்க கம்மியா இருக்கு, நான் எல்லாருக்கும் கொடுத்தா கூட எவ்வளவு நாளைக்கு வரும்? 1 மாசம் தான் அது வரும். நான் எப்படி கொடுப்பேன்றாரு. ஏன்னா நான் கொடுன்னு சொன்னேன்னா நான் கொடுக்காம இருப்பேன். ஆமென். கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய வார்த்தைகள் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை விசுவாசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பவரா வைப்போம். மறுநாள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சா, என்ன வார்த்தை, அது மறந்தே வந்துட்டு இருப்போம் நம்ம. அது நீங்க சொல்றாரு பாருங்க, நான் சொன்னேன்ல அதை நான் செய்வேன். ஆமென். மூணாவது, அவர் ஜீவனுள்ள வார்த்தை. ஜீவனுள்ள வார்த்தை நம்ம யாருக்கு எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் யாரா அடுத்த வாசி. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எப்படி இருக்குமா? அப்பத்தினால் மாத்திரம் நம்மளை அவர் பிழைக்க வைக்கல, அவருடைய வார்த்தையினால என்ன பண்றாரு? ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பிழைக்க வைக்கிறார். அவர் என்ன பண்றாரு? நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். அங்க என்ன எழுதியிருக்கு படிங்க. அது இயேசு கிறிஸ்து சொல்றாரா இல்ல என்ன சொல்றாரு? படிங்க அது திருப்பி அந்த வசனம் படிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப என்ன சொல்றாரு? எங்கேயோ அது எழுதியிருக்கிறது. அதை மீண்டும் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமென். பழைய ஏற்பாடுல அது எழுதியிருக்குங்க. உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு. போதுமா? அப்போ அங்கே மோசேக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இங்க இயேசு கிறிஸ்து அதை நினைப்பூட்டுகிறார். அவர் எல்லா இடத்திலையும் என்ன பண்ணியிருக்காரு? அது ஜீவனுள்ள வார்த்தையா இருந்தது. உதாரணத்திற்கு லாசருவே எழுந்திரு. மரித்தவன் அங்க வார்த்தையால் என்ன ஆகுது? அவன் ஜீவன் உற்றவனா ஆகிறான். இன்னைக்கு அந்த பவர் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம வார்த்தைக்கு சொன்னா அவன் ஏஞ்சிப்பானா? தேவன் அவருக்குடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வலிமையா இருக்கு. தலி தகுமியே, சிறு பெண்ணே எழுந்துடு, இல்லைங்களா? அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது ஜீவன் உள்ள வார்த்தை. இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம ஒரு கதையை பார்க்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 9 படிங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். போதுமா? இது யாருக்கு சொல்றாரு? கிதியோனுக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றாரு? நீ போப்பா, அது என்ன பண்ண போற? உன் கையில கொடுத்துட்டேன். அவன் இன்னும் போவே இல்லை, சண்டை போடலை, ஒண்ணுமே பண்ணலை. ஆனா தேவன் அவனுக்கு அங்க என்ன பண்றாரு? ப்ராமிஸ் பண்றாரு. எதுக்கு?
அந்த மக்களை, இஸ்ரவேல் மக்களை யார்கிட்ட காப்பாற்ற? மீதியர் கிட்டது காப்பாற்ற. கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே 300 பேர், மொத்தம் 32,000 பேர் இருப்பாங்க. அதில் வெறும் 300 பேரை மட்டும் நீ தேர்ந்து கொண்டு போன்னு சொல்வார். அந்த 300 பேரை நீ கொண்டு போகும்போது எப்படி போக சொல்கிறாரு? கையில் பெரிய பெரிய கத்தியை கொண்டு போக சொல்கிறாரா? இல்லைங்க, வெறும் தீவிட்டியும் பானையை எடுத்துக்கொண்டு போ. இதுவே நம்மக்கிட்ட சொன்னால் அது எப்படி சாத்தியம்? நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிப்போம். ஆனால் அவன் விசுவாசிச்சான் பாருங்க. அங்கே அவன் விசுவாசத்தினாலே அங்கே அநேக மக்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. அதில் வாசிங்க, 20 வாசிங்கம்மா. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி, பானைகளை உடைத்து, தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு அடுத்தது படிக்குமா? பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். எப்படி போனாங்க? ஓடி போனாங்க. ஏன்? கடவுள் அதுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாரு. நான் உங்ககிட்ட அது என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன் இல்லையா? இன்னைக்கு நமக்கு அது சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? நம்ம ஆங்கிள் யோசிப்போம். இன்றைக்கி அவர் சொல்லுவார், இன்னைக்கு காலை நீ 6 மணிக்கு பீச்சுக்கு போகிறேன்னு. நம்ம ஐயோ காலை 6 மணிக்கு இந்த பஸ்ஸு கிடைக்குமா, அது கிடைக்குமா யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? ஆனால் அவர் பாருங்கள், அவர் சொன்னதான் அவன் விசுவாசம். ஏன்னா அங்கே அவருக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு? அதுக்கு முன்னாடியே மீதியர்களுக்கு. இன்றைக்கி பிரதர் ஒன்று சொன்னார் தெரியுங்களா? எதிர் வீட்டு அம்மா வந்து என்ன சொன்னாங்களா? இந்த இடத்த நீ வாங்குவ. ஆமே, அது புறஜாதியார் மூலியமாக அவர் கொடுக்குற சாட்சி. நான் செய்வேன்றதை அவர் உணர்த்துகிறார். இதே தான் அங்கே நடக்குது. கிதியோன் பயந்து அங்கே அது நீங்கள் அந்த 7ஆம் அதிகாரம் 6லேருந்து 7 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அவன் பயந்துட்டு இருப்பான். கடவுளே, மீதியர்களை நான் அங்கேருந்து பாறை இறங்கிட்டாங்க, நான் எப்படி அவங்கள முறையடிக்க போகிறேன்னு அவன் சொல்லுவார். அவனை கனவுலேருந்து எழுப்பி அவனை நடக்க வைப்பார். அங்கே புறஜாதியார் 2 யார் மீதவர்கள் என்ன பண்ணுவாங்க? பேசி கொண்டு இருப்பாங்க. அவன் ஒருத்தர் சொப்பனை காட்டுவான். அந்த சொப்பனத்தை சொல்லும்போது அவன் அர்த்தம் சொல்லுவான். இது என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலில் என்ன பண்ண போகிறாங்க? நம்ம மேலே படையெடுத்துட்டு வர போகிறாங்க, நம்ம அழிய போகிறோன்றதை இது உணர்த்துகிறார்ன்றதை யார் சொல்லுவா? மீதியர்கள் சொல்லுவாங்க. இது இவன் காதல் விழுந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டோம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரே தவிர நீங்கள் யார்கிட்டையும் வாங்குற ஆசீர்வாதம் ஆங்குறபடி உங்களை கடவுள் வைக்கவே இல்லை. நம்ம தான் இன்னும் இன்னைக்கு ஏதாவது கிடைக்குமா யோசிக்கிறோம். ஆனால் இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களை நான் சும்மா சொல்லலைங்க, உங்களை பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது எப்போ நடக்கும்? நீங்கள் விசுவாசிச்சாதான் அது நடக்கும். விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம். இந்த ஆண்டில் பிரதர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தாரு இல்லையா? என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரு? என்னம்மா, என்ன வசனம் அது? ஏசாயா 60:15. அடுத்த வசனம். கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆனாலும் பிரதர் அதே தான் சொன்னார். ஆனாலும் நீ என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் மன்னிச்சு ஏற்றுக்கிற தேவன் அவர் தான். ஆமென். உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டாருன்னா அவர் திருப்பி வாங்க மாட்டாருங்க. நீ எந்த பாதையில் போனாலும் உன்னை மாற்றி மீண்டும் கொண்டு வந்து அது உங்கள் கையில் கொடுப்பாரு. ஆமென், அல்லேலூயா. அதே தான் ஏசாயா 55:11 சொல்கிறார். யார் அடுத்த வாசிங்க? எப்படி வைக்குமா? அவர் சொன்ன வார்த்தை நமக்குள்ள வந்துட்டு திருப்பி படிக்குமா? அதை வாய்க்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அது கூறியவங்களா நீங்க இல்லைன்னா, அது நீங்க ஆகி அது விசுவாசிக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணுமா? இங்கிருந்து உங்களை ஆசீர்வதிச்சுதான் அந்த வார்த்தை எங்க போகுமா? அவர்கிட்ட. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அது என்ன வார்த்தை என்றால், யாரை எடுத்த வாசிக்கலாம்? யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனம் 18. ஆமென். அப்போ இன்னைக்கு கடவுள் என்ன சொல்றாரு? நான் உங்களை என்ன பண்ண போறேன்? திக்கற்றனா விட மாட்டேன்ப்பா, உங்ககிட்ட நான் மீண்டும். ஆமென், அல்லேலூயா. இது இந்த ஆண்டு வாக்கு தத்தமா எடுத்தாலும் சரி, இன்னைக்கு எடுத்தாலும் சரி, உங்க ஜீவனுள்ள நாட்களில் வார்த்தைகளா எடுத்தாலும் சரி, அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றனா விட மாட்டேன்.
ஒரு கால் நீ என்ன பண்ணியிருக்கலாம், என் நிமித்தமாக உன் கணவர் உன்னை வெறுத்திருக்கலாம், நீ கிறிஸ்துவனாக மாறினதுனாலே, இல்லை உன் மனைவி உன்னை வெறுத்திருக்கலாம், உன் தாய் தகப்பனும் உன்னை வெறுத்திருக்கலாம். எதனால? என்னால் வந்ததுனால. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ண போகிறதில்ல, உங்களை திக்கற்றவனா விட மாட்டேன், நான் மீண்டும் என்ன பண்ண போகிறேன், உங்கள் மத்தியில் வரப்போகிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். எப்படி இருப்பீங்களா? இந்த உலகம் அவரை பார்க்கல, ஆனால் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அவரை பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ அவர் எப்படி பிதாவிலே அவர் பிழைச்சிருக்காரோ உங்களையும் என்ன பண்ணுவார், பிழைப்பு. ஆமென். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே இந்த வார்த்தைக்கு அவர் பேசுகிறது, இது நாங்கள் சும்மா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதோ இங்கே வந்து பேசணும் நாங்கள் பேசலை, இதை நாங்கள் கேட்போம். அப்பா இந்த வாரம் நான் போகிறேன், எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறீங்க? இந்த வார்த்தை எனக்கு டிசம்பர் 3ஆவது வாரமே வந்துருச்சு. ஆனால் இதை வச்சு நான் என்ன பேச போகிறேன், அவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? இந்த புதன்கிழமை தான் எனக்கு அதுக்குரியதான வசனங்கள் எனக்கு கிடைச்சிது. அல்லேலூயா. 3வது அதே இதில் இன்னொரு வசனம் படிங்கம்மா, 20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அப்போ அந்த நாளில் என்ன பண்ண போறீங்க, நீங்க அறிவீங்க. எப்படி? பிதா அவர் பிதாவிலும் பிதா அவரிலும் நம்ம அவரிலே இருக்கும் போது, அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம பிதாவோடு இருக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து நம்ம வீட்டில் தங்குறாருன்னா, நமக்கு அவரை படைத்த தேவன் அவர் நம்ம கூட வாசம் பண்றதை இன்னைக்கு அவர் வரும்போது நம்ம உணர்த்தக்கதா இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அவருடைய பணியை நம்ம பண்ண எவ்வளோ நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு நம்மளை மனுஷனை எதுக்குங்க படைச்சிருக்காரு? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் ஒரு நாயை படைச்சிருக்கலாம், ஒரு பூனையை படைச்சிருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மனிதராக படைக்க வைத்து இங்கே உட்கார வைத்திருக்கிறது எதுக்கு? அவருடைய பணியை நம்ம செய்யணும், அவருக்கு சாட்சியாக. இது எவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ் நமக்கு. இது பிளெஸிங்ஸ் நினச்சிங்களா? பிளெஸிங்ஸ். இது இல்லைன்னு நினச்சிங்களா? இல்லை இல்லையா? அல்லேலூயா. அப்போ அவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது எதனால தாமதிக்குது? நம்மளால தான் அது தாமதிக்குது. அதை விசுவாசித்து அதற்கான செயல்களை நம்ம செய்யும் போது அது நடந்து திருப்பி அவர்கிட்ட போயிடும். அவர்கிட்ட அந்த ஃபாஸ்ட்டாக அந்த வார்த்தை போகிறது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. ஆனால் இப்போ அவர் சொல்கிறார் அது தாமதிக்காது. ஆமென். அல்லேலூயா. எசேக்கியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசனம். நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. என்ன சொல்றாரு? இனி அது தாமதியாது. நான் சொன்ன வார்த்தை நடக்கும். நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், நாங்கள் இழுவிட்டேன் கைவிட்டேன், ஆனாலும் நித்திய மாட்சிமையை உங்களை சேர்த்துக்கொள்வேன். உங்களுக்கு இந்த வாக்கு ஆண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை நிறைவேறும். நான் உங்களை திக்கற்றவராய் விடேன், நான் உங்களிடத்திலே மீண்டும் வருவேன், நிறைவேறும். அது நீ என்ன பண்ண போறதில்ல, தாமதிக்க போறதில்ல. ஏன்? நீங்க என் பணியை செய்திருக்கிறீங்க, எனக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் உங்களை திக்கற்றவனாய் விட மாட்டேன். அதுல 28 வாசிக்கமா. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். அவர்களோடே சொல் என்றார். நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்போ இனி தாமதிக்காது, உங்களை திக்கற்றார விட மாட்டாரு. ஆனாலும் உங்களை என்ன பண்ண போறாரு? நித்திய மாற்றுமே உங்களை மாற்ற போறாரு. அவர் உங்களோட இருக்க போறாரு, அவருடைய பணியை செய்ய போறாரு. பிறருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க உங்க கைகளை இப்படிப்பட்ட கைகளாக வைக்க போகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்குற கைகளை கொடுக்க போகிறாரு. இப்படி ஆசீர்வாதம் வாங்குற கைகளை உங்களை வைக்கவே இல்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்துட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆனா இது எப்போ நடக்கும்? நம்ம விசுவாசிக்கணும். ஒரு சின்ன கதையோடு நான் முடிக்கிறேன். ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் அது ஒரு ஓய்வு நாள். பாஸ்டர் வந்து ஆராதனை முடிச்சோன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உபவாசம் இருந்து தியானித்து நான் கடவுளை போய் சந்திக்க போகிறேன். அதனால் அந்த நாளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை முடிக்கிறாரு.
முடித்தவொடனே சபை மக்கள் கடவுளை பார்க்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்டர் போகிறார் இல்லையா, ஸோ என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை கேட்போன்னா ஒவ்வொரு சர்ச் மெம்பராக அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் கடவுள்கிட்ட இதை கேளுங்க, எனக்காக அதை கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. அதில் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கார். அவர் வந்து டபுள் டாக்டரேட் முடித்தவர். அவர் நேராக பாஸ்டர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் கடவுள் என்னை எல்லாத்துலேயும் ஆசீர்வதிச்சிருக்காரு, எனக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ இருக்குது, அது கொஞ்சம் காலம்தான் இருக்குன்னா சந்தோஷம், நான் கடவுள்கிட்ட போயிடுறேன். இல்லை இன்னும் எனக்கு ஆயுசு இருக்குன்னா நான் கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது, அது மக்களுக்காக நான் கண்டுபிடிப்பேன், அதனால நீங்கள் போய் கடவுள்கிட்ட கேட்டு எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாரா. சரி சரி நான் போயிட்டு கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வராரா. வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு தக்கிலி என்ன பண்ணுறான், ஷூ தைக்கிற தக்கிலி உட்காந்துருக்கான். இந்த பாஸ்டர் பார்த்தோன்னா அவர் திபுதிபுன்னு ஓடி போய், பாஸ்டர் நீங்கள் சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் என் காதில் விழுந்தது, நீங்கள் கடவுளை பார்க்க போகிறீங்க, நான் இங்கே ரொம்ப வருஷமாக என்ன பண்ணுறேன், இந்த சிப்பர் தைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்கேன், எனக்கும் வயசாகிடுச்சு, என் கடைசி காலமாக என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு வேளை என் ஆயுசு முடிய போகுதுன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செஞ்சுருவேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கடவுள் எனக்கு ஆயுசு கொடுத்தாருன்னா இன்னும் என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சேர்க்கணுமோ அது சேர்த்துட்டு போவேன், அதனால் நீங்கள் கடவுள்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுங்கள், என் ஆயுசு நாட்கள் எவ்வளோ கேட்டு வாங்க. அவரும் சொல்கிறாரு, சரிங்கய்யா நீங்கள் கேட்ட மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், கடவுள்கிட்ட நான் போய் கேட்டு வரேன் அப்படின்றாரா. அந்த வெள்ளிக்கிழமையும் வருது, அவர் ஞானிக்கிறாரு, உபவாசம் இருந்துட்டு கடவுளை போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. மறுநாள் சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டார். காலையில் வந்துட்டு பாஸ்டர் பார்க்குறாரு. பாஸ்டர் ப்ரைஸ் லார்டுடா, ப்ரைஸ் லார்டுப்பா அப்படின்னோடனே பாஸ்டர் கேட்குறேன்னா, பாஸ்டர் இது ஜெபிச்சிங்க, கடவுளை போய் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, நான் போய் பார்த்தேன்ப்பா நல்லா இருந்துச்சுன்னு அவரோட அனுபவங்களை அவர் சொன்ன உடனே இவர் அப்படி நிறுத்திட்டு, பாஸ்டர் என்னை பற்றி நான் கேட்ட காரியங்களே நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்களா அப்படின்றாரு. கேட்டப்பா. அவர் என்ன சொன்னார் பாஸ்டர்னா, உனக்கு வந்து இன்னும் ஆயுசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அதனால் நீ என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுமோ நீ கண்டுபிடின்னு கடவுள் சொல்லிட்டாரு. சார் ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், எனக்காக ப்ரே பண்ணி அனுப்புங்க அப்படின்றாரு. உடனே அவருக்காக ஜிபே பண்ணிவிட்டு சிலுவை போட்டு போகும்போது அவர் கேட்குறாரு, பாஸ்டர் நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் போகும்போது கடவுள் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரா, அவர் ஒன்றும் பண்ணலப்பா, ஊசி காதில் என்ன பண்ணார், ஒட்டகத்தை வச்சுருக்காரு. சமூகம் வந்துருச்சா. பாஸ்டர் என்ன பாஸ்டர் பேசுகிறீங்க, அது எப்படி பாஸ்டர் ஊசிக்குள்ளே காது ஒட்டகத்தில் உடைக்க முடியும், நான் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், நான் 2 டாக்டரேட் வாங்கியிருக்கேன், இது எப்படி நீங்கள் சாத்தியம், நீங்கள் போடலன்னா போடல சொல்லுங்கள் பாஸ்டர், அதுக்குன்னு இப்படிலாம் சொல்லாதீங்க சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போயிட்டான். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவரே ஒரு டாக்டரேட்டு வேதத்தில் இருக்கிறதா நான் சொன்னேன், இவங்களாம் வேதத்தை படிக்கிறவங்க, இவரே இப்படி யோசிச்சுட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடுச்சா அப்படின்னு இருந்துட்டு இருந்தாராம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த தக்கிலி அவர் வர அந்த ஸ்லிப்பர் தைக்கிறவர் அவர் வந்துட்டு அதே மாதிரி, பாஸ்டர் தோத்துறோம் பாஸ்டர், வேறு தோத்துறோம்ப்பா, இந்த பாஸ்டர் நேற்று நீங்கள் ப்ரே பண்ணிட்டு போனீங்களா, கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னா, பார்த்தப்பா உங்கள் அனுபவம் எப்படி இருந்தால் அவர் சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் அவரும் கேட்குறேன், பாஸ்டர் என்னோடய ஆயுசு நாளுக்காக கேட்டேனே என்ன சொன்னார், அவர் சொன்னார், உன் ஆயுசு நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, நீ என்ன பண்ணு, உன் பிள்ளைகளோட வேலையெல்லாம் கடவுள் முடிக்க சொல்லிட்டாரு, அவரே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறாருன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், எனக்காக ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுறாரு. இவரும் அதே கேள்வி கேட்டாரா, ஃபஸ்ட் நான் கேட்குற தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் மேலே போகும்போது கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் ஏற்கனவே ஒருத்தர் செம்மையாக திட்டிட்டு போயிட்டார், இவர்கிட்ட என்ன சொல்கிறது, நான் சொல்லி தானே ஆகணும், இந்த மேலே போகும்போது கடவுள் வந்து என்ன பண்ணார், ஊசி ஓட்டைக்குள்ளே ஒட்டகத்தை நுழைச்சிட்டு இருந்தார். அப்படியா பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், பெரிய விஷயம் பாஸ்டர், நான் வரேன் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு போனாராம். இவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சா, என்னடா அது அவர்கிட்ட சொன்ன என்ன அப்படி திட்டிட்டு போனார், இவர் சொன்னால் ஒன்றுமே சொல்லாமல் சந்தோஷன்ட்டு போகிறாரு. சரி கூப்பிட்டு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இங்கே வாங்க அப்படின்னாராம். வந்தார், என்ன பாஸ்டர் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் கடவுள் என்ன வேலை செஞ்சு கொண்டு இருந்தார் கேட்டீங்க, நான் சொன்ன ஊசியின் காதில் ஒட்டகத்தை வச்சுட்டு இருந்தார், நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் போகிறீங்களே அப்படின்னா சொன்னார், கடவுள் தேவாதி தேவன் பாஸ்டர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை, இது நான் வெளியே உட்காந்துருக்கேன் ஆலமரம், அது இவ்வளோண்டு விதையில வச்ச ஆலமரம் பாஸ்டர், இவ்வளோண்டு விதையில இருந்தானே அது இப்போ மலைக்குது, அவ்வளோ பெரிய மரத்தையே அவர் விதையில வைக்கும் போது ஏன் ஊசியின் காதில் அவரால் ஒட்டக்கத்தை நுழைக்க முடியாது. ஆமே, இதாங்க விசுவாசம். படித்தவங்க பாருங்க, அது எப்படி சாத்தியம், வேதத்தில் இருக்குமோ அது விசுவாசிக்கணும் இல்லை, அவருக்கு ஆயுசு நாட்களில் தேவனிடம் போய் கேட்கணுமா, ஆனால் விசுவாசம் இல்லை. ஆனால் இது படிக்காதவர் விசுவாசம் இல்லை, இதை படித்தவங்க படிக்காதவங்கன்றது கிடையாது, விசுவாசம் என்பது கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை நம்புறது. இது எப்படி சாத்தியம், இது நடக்குமா, இது நம்ம கொடுக்குற வார்த்தையை நீங்கள் யோசிக்கூடாது. அவர் சொல்லாகும்
அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஆமென் அர்த்தம் எஸ், ஆமேன்னா அப்படியாக கடவுது. அல்லேலூயா. மீண்டும் தேவன் உங்கள் மத்தியிலே இல்லையா பேசியிருப்பா நான் விசுவாசிக்கிறேன். நான் விளையாட்டா சொல்லுங்க, உண்மையாகவே சொல்கிறேன். தேவன் இந்த திருச்சபையில் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு ஜெபங்களையும் அவர் கேட்குறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் நீங்கள் உங்கள் சிந்தனையோடு போகாது. பிரதர் சொன்னார் இல்லையா, என் சித்தம் வேணாப்பா, உங்கள் சித்தம். இது 100 ரூபா கிடச்ச உடனே என்ன வச்சு அந்த குழந்தை ஓடி போயிடுச்சு. ஏன்னா அது கேட்ட காசு கிடச்சிருச்சு. ஆனால் தேவன் கொடுக்கறது கசப்பாக இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுகமுள்ள தினமுள்ளதாய் இருக்கும். அவரோட பணியை செய்ய தான் என்ன பண்ணியிருக்காரு? அவர் இந்த பூமியில் நம்மளை படைச்சிருக்காரு. நீங்கள் அவர் கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. நான் உண்மையாக சாட்சியாக சொல்கிறேங்க. எனக்கு என் வாழ்க்கையை நம்பி எனக்கு இதை செய்யன்னு சொல்லி போனோன்னா அந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு அமைதி இல்லை. ஆனால் கடவுள்கிட்ட எனக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தனா அவர் என்னை வழி நடத்துகிறாரோ நான் சந்தோஷமாக போயிட்டு. ஆமென். பிரச்சனை இல்லை நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லமே அவருக்கு கொடுத்து கொண்டேதான். எனக்கு கேட்ட அந்த 100 ரூபா கிடச்சிச்சுன்னா நான் கடவுளை விட்டு போயிடும். ஆனால் கடவுள் இன்னும் அவரோடு என்னை இணைத்து எல்லாருக்கும் பலன் கொடுக்குற, பிறருக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்குற அளவுக்கு என்னை உயர்த்தி. ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்ம எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எகுவா தேவனே சப்பா. அப்பா, நான் சொன்னது போல இந்த மாதத்திலே இந்த வார்த்தைகளை சுமந்து வரும்பொழுது உங்களுக்கு சாட்சியாக நிற்க வைத்த அந்த கிருபைகளுக்காக நான் கொடான நன்றிகளை சொல்லிக்கிறேன். அப்பா, இவருக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிவிட்டேனே சப்பா. நீங்கள் சொன்னது போல் அது சீக்கிரமாக நடக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இங்கே ஒவ்வொருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்காங்க. அவர் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அவர் உள்ள திரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களும் இருக்காங்க. அவர்களை நீர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தின் மூலியமாக இந்த திருச்சபையை நீர் வலதுபுறம் இடதுபுறமாக நீர் வழிநடத்தி விலக்கு பெருசாக்க போகிற அந்த கிருபைகளுக்காக நான் கொடான நீங்கள் சொல்லிக்கிறேன். அப்பா, இந்த திருச்சபை நடத்துகிற பிரதரை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீர் அவரோடு இருந்து இந்த மந்தையை நீர் வைத்து கொண்டவர் அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அவரோடு நீர் இருக்கிறீன்றதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி வர அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இது நிமித்தமாக அந்த குடும்பம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சிஸ்டரை நீங்கள் ஆசீர்வதிங்க, கொடுத்துருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்தை கொடுத்துருக்கிற அம்மாவையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் பேராக நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர் தேவைகளை அனைத்தும் நீர் தந்து இன்னும் பலமாக அவருடைய ஊழியத்தை செய்ய அவர்கள் கால்களை மான்கால்கள் போல நீர் ஆக்க போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பும் அன்பு இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.